ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பந்தி விசாரணை முடிந்ததும் இளவரசர் சற்று ஒதுக்குப்புறமாக அவருக்கென அமைந்திருந்த படைவீட்டுக்குச் சென்றார். வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியானையும் அவர் தம்முடன் அழைத்து கொண்டு போனார். இந்த வீரர்களின் உற்சாகத்தை பார்த்தீர்களல்லவா? தஞ்சையிலிருந்து மட்டும் தகுந்த ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் இதற்குள் இந்த இலங்கை தீவு முழுவதும் நம் வசமாயிருக்கும். அருமையான சந்தர்ப்பம் வீணாகிப் போய்விட்டது. இங்கே மழைக்காலத்தில் யுத்தம் நடத்த முடியாது. இன்னும் 3-4 மாதம் நம் வீரர்கள் சும்மா இருக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். இதை கேட்ட திருமலை, இளவரசே, தாங்கள் இதை பற்றி கவலைப்படுவது வியப்பாயிருக்கிறது. அங்கேயோ சோழ சாம்ராஜ்யத்துக்கே பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. விஜயாலய சோழர் ஸ்தாபித்த ராஜ்யம் பராந்தகராலும் சுந்தர சோழராலும் பல்கி பெருகிய மகாராஜ்யம் உள்ளபாயங்களினால் சின்னாபின்னமாகிவிடும் போலிருக்கிறது என்றான். ஆம் ஆம், நீங்கள் இருவரும் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் என்னுடைய அற்ப கவலையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்லது, இப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் விவரமாகச் சொல்லுங்கள். முதலில் இவர் ஆரம்பிக்கட்டும் என்று இளவரசர் வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டினார். வந்தியத்தேவன் உடனே தன் கதையை தொடங்கினான். காஞ்சியிலிருந்து தான் புறப்பட்டது முதல் கண்டவை கேட்டவை எல்லாவற்றையும் கூறினான். பற்பல அபாயங்களிலிருந்து தப்புவதற்கு தான் புரிந்த சாகசச் செயல்களை குறித்து அதிகமாக விஸ்தரிக்க விரும்பாதவன் போல காட்டிக்கொண்டு அதே சமயத்தில் தன் பிரதாபங்களை வெளியிட்டான். கடைசியில், ஐயா, தங்கள் அருமை தந்தையாரை சிறையில் வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள். நெருங்கிய பந்துக்களும் பெருந்தர அதிகாரிகளும் சிற்றரசர்களும் சேர்ந்து பயங்கரமான சதி செய்கிறார்கள். இதனாலெல்லாம் தங்கள் சகோதரி இளைய பிராட்டி பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறார். ஆகையால் தாங்கள் உடனே புறப்பட்டு என்னுடன் பழையாறைக்கு வர வேண்டும். ஒரு கணமும் தாமதிக்கக்கூடாது என்று முடித்தான். பிறகு ஆழ்வார்க்கடியான் தனது வரலாற்றை கூறினான். வந்தியத்தேவன் கூறியவற்றையெல்லாம் அவனும் ஆமோதித்தான். அத்துடன் திருப்புரம்பியம் பள்ளிப்படை அருகில் நள்ளிரவில் நடந்த கொலைகாரர்களின் சதியைப் பற்றியும் கூறினான். சோழ நாட்டின் நிலைமை இவ்வளவு அபாயகரமாயிருப்பதால் தற்சமயம் இளவரசர் அங்கு வராமல் இருப்பதே நல்லது என்று முதன் மந்திரி சொல்லி அனுப்பிய செய்தியை மறுபடியும் வற்புறுத்தி கூறினான். தாங்கள் சோழ நாட்டுக்கு தற்சமயம் வராமல் இருப்பது மட்டுமல்ல, இங்கேயும் படையெடுப்பை மேலும் விஸ்தரித்து கொண்டு போக வேண்டாம் என்று முதன் மந்திரி கேட்டுக்கொள்ளுகிறார். படைகளையெல்லாம் திரட்டி வட இலங்கையில் சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறார். சதிகாரர்கள் சீக்கிரத்தில் வெளிப்பட்டு வந்து தங்கள் உண்மை சுரூபத்தை காட்டுவார்கள். அச்சமயம் இப்போது இலங்கையில் உள்ள படை மிக்க உபயோகமாயிருக்கும் என்று முதன் மந்திரி அபிப்பிராயப்படுகிறார். பாண்டிய நாட்டில் தற்சமயம் உள்ள கைக்கோளர் படை, வன்னியர் படை, வேளாளர் படை மூன்றும் இளவரசருக்காக உடல் பொருளாவிய அர்ப்பணம் செய்ய காத்திருக்கின்றன. இதையும் தங்களுக்கு தெரிவிக்கும்படி முதன் மந்திரி எனக்கு கட்டளையிட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, உன் குருநாதர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? பாட்டலிபுரத்து சாணக்கியரைப் போல இவர் அன்பில் சாணக்கியர் என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கிறாரா? என் உற்றார் உறவினரோடு நான் சண்டை போட வேண்டும் என்கிறாரா என்று இளவரசர் ஆத்திரமாக கேட்டார். இல்லை இல்லை ஐயா, அனிருத்தர் அவ்விதம் சொல்லவில்லை. ஆனால் சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்கிறவர்களை, சாம்ராஜ்யத்துக்கு துரோகம் செய்ய முயற்சி தொடங்கி இருப்பவர்களை சமயம் பார்த்து தண்டிக்க வேண்டும் என்கிறார். அதற்கு உதவி புரிவது தங்கள் கடமையல்லவா என்றான் திருமலை. அதற்கு நான் எப்படி அதிகாரியாவேன்? சதி நடப்பது உண்மையானால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது சக்கரவர்த்தி அல்லவா? என் தந்தையின் கட்டளையின்றி நான் எப்படி இந்த காரியத்தில் பிரவேசிக்க முடியும் என்றார் இளவரசர். வந்தியத்தேவன் இப்போது குறுக்கிட்டு, இளவரசே, தங்கள் தந்தை இப்போது சுவாதீனமாயில்லை. பழுவேட்டரையர்கள் அவரை சிறை வைத்திருப்பது போல் வைத்திருக்கிறார்கள்.
யாரும் நெருங்க முடியாதபடி அரண்மனைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். தங்கள் தமையனாரோ தஞ்சைக்கு வருவதில்லை என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பது தங்கள் பொறுப்பல்லவா? உடனே பழையாறைக்கு வரவேண்டியது தங்கள் கடமையல்லவா என்றார். இளவரசர் பழையாறைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எனக்கு தெரியவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். இளவரசர் சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, மண்ணாசை மிகப் பொல்லாதது. ராஜ்யத்தின் பேரில் உள்ள ஆசையினால் இந்த உலகில் என்னென்ன பயங்கரமான பாவங்கள் நடந்திருக்கின்றன. இன்று சிம்மகிரி கோட்டைக்கு போயிருந்தேன் அல்லவா? அந்த கோட்டையின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா என்றார். நான் கேட்டதில்லை என்றான் வந்தியத்தேவன். சொல்லுகிறேன், கேளுங்கள். சுமார் 500 வருஷங்களுக்கு முன்பு இந்த இலங்கைத் தீவை தாதுசேனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெயர் காஸ்யபன், இன்னொருவன் மகல்லன். தாதுசேனனின் சேனாதிபதியும் காஸ்யபனும் சேர்ந்து சதி ஆலோசனை செய்தார்கள். காஸ்யபன் தன் சொந்த தந்தையை சிறையில் அடைத்துவிட்டு சிங்காதனம் ஏறினான். மகல்லன் கடல் கடந்து தமிழ்நாட்டுக்கு ஓடிப்போனான். சில நாளைக்குப் பிறகு தாதுசேனனின் சிறையை சுற்றி சுவர் எழுப்பி அடைத்து அவனை கொன்றுவிட்டார்கள். இந்த கொடூர பாவத்தைச் செய்த காஸ்யபனுக்கு தன் சகோதரன் மகல்லன் திரும்பி வந்து பழிக்கு பழி வாங்குவான் என்ற பீதி உண்டாகிவிட்டது. அதற்காக இந்த சிம்மகிரி குன்றுக்கு வந்தான். செங்குத்தான குன்றாகையால் பகைவர்கள் அதன் பேரில் ஏறி கோட்டையை பிடிப்பது இயலாத காரியம் என்று நினைத்தான். இந்த மாதிரி 18 வருஷம் ஒளிந்து வாழ்ந்திருந்தான். கடைசியில் ஒரு நாள் மகல்லன் தன் உதவிக்கு பாண்டிய ராஜாவின் சைன்யத்தையும் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தான். சிம்மகிரி கோட்டையை அணுகினான். அந்த சமயத்தில் காஸ்யபனின் புத்தி பேதலித்து விட்டது. அத்தனை வருஷம் கோட்டையில் ஒளிந்திருந்தவன் அசட்டு தைரியத்துடன் வெளிவந்து போராடி இறந்தான். அப்பேற்பட்ட பாதகன், தந்தையை கொன்ற பாவி, கட்டிய கோட்டையில் சில அற்புதமான வர்ண சித்திரங்கள் இருக்கின்றன. இன்று சீன யாத்ரீகர்களுடன் போயிருந்தபோது பார்த்தேன். அடடா, அந்த சித்திரங்களின் அழகை என்னவென்று சொல்லுவது? பல 100 வருஷங்களுக்கு முன்பு எழுதியவை. ஆனால் இன்றைக்கும் சிறிதும் வர்ணம் மங்காமல் புத்தம் புதிய சித்திரங்கள் போல இருக்கின்றன. ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். தயக்கமேன், தாராளமாய் கேட்கலாம். சிம்மகிரி கோட்டை இன்னும் பகைவர் படைகளின் வசத்தில் தானே இருக்கிறது. ஆமாம், அதை கைப்பற்றும் முயற்சியை இப்போது தொடங்கும் உத்தேசம் எனக்கு இல்லை. அதனால் வீணான உயிர்ச்சேதம் ஏற்படும். அதைப் பற்றி நான் கேட்கவில்லை ஐயா. பகைவர் கோட்டைக்குள் தாங்கள் பிரவேசித்தது உசிதமா என்று கேட்டேன். சீன யாத்ரீகர்களுக்கு யானைப்பாகனாக தாங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? யானையின் கழுத்தில் தங்களை பார்த்ததும் என் கண்களை நம்புவதா இல்லையா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. தங்களுடைய புருவத்தின் நெறிப்பை பார்த்துத்தான் சந்தேகம் தெளிந்து நிச்சயப்படுத்திக் கொண்டேன். இப்படி தங்கள் உயிருக்கு அபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா? என் உயிர் மட்டும் அவ்வளவு உயர்ந்ததா திருமலை? எத்தனை சோழ நாட்டு வீரர்கள் இந்த இலங்கையில் வந்து உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்கள் போர்க்களத்தில் உயிர் துறந்தார்கள். தாங்கள் அனாவசியமாக தங்களை அபாயத்துக்கு உள்ளாக்கி கொண்டீர்கள். அனாவசியமில்லை. 2 காரணங்கள் உண்டு. சிம்மகிரி சித்திரங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாளாக இருந்தது. அந்த ஆசையை இன்று பூர்த்தி செய்து கொண்டேன். இளவரசே, இன்னொரு காரணம்? பார்த்திப பல்லவர் திரிகோணமலையில் வந்து இறங்கினவுடனே எனக்கு செய்தி கிடைத்தது. அவரை இன்று பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் மாதோட்டத்துக்கு முதன் மந்திரி வந்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். அவரிடமிருந்து செய்தி வரும் என்று எதிர்பார்த்தேன். 2 மூத்தவர்களிடமிருந்து செய்தி வந்தால் முதலில் கிடைக்கிற செய்தியின்படி நான் நடந்தாக வேண்டும். வந்தியத்தேவன், ஆஹா ஆஹா, அப்படி சொல்லுங்கள், என் கட்சிதானே ஜெயித்தது என்று குதூகலித்தான். அரசே, இவன் தங்களை தந்திரத்தினால் ஏமாற்றிவிட்டான். அவன் ஏமாற்றவில்லை, நானாகவே ஏமாந்தேன். உன்னை அழைத்து வருவதற்கு வைத்திருந்த வீரனை இவன் குதிரை மேலிருந்து தள்ளிவிட்டு அந்த குதிரை மீது தான் ஏறிக்கொண்டு வந்ததை நான் கவனித்து விட்டேன். இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினேன். நல்ல பாடம் கற்பித்தீர்கள். ஒவ்வொரு பாடமும் ஒரு மணங்கு நிறையிருக்கும். இப்போது நினைத்தாலும் என் முதுகும் மார்பும் வலிக்கின்றன. ஓலை கொண்டு வந்த தூதனை இப்படித்தானா நடத்துவது? போனால் போகட்டும். தாங்கள் மட்டும் என்னுடன் பழையாறைக்கு வருவதாயிருந்தால். எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருகிறது. திருமலை, என் முன்னோர்களில் பெருங்கிள்ளி வளவன் என்று ஒரு மன்னர் இருந்தார். அவரிடம் ஒரு அதிசயமான யானை இருந்தது. அதன் ஒரு கால் காஞ்சியில் இருக்கும், இன்னொரு காலினால் அது உஞ்சையை மிதிக்கும்,
மற்றொரு கால் இந்த ஈழ நாட்டை மிதிக்கும், 4வது கால் உறையூரில் ஊன்றி நிலைத்திருக்கும். கச்சி ஒரு கால் மிதியா ஒரு காலால், தத்து நீர் தண் உஞ்சை தான் மிதியா, பிற்றையும் ஈழம் ஒருகால் மிதியா வருமே, நம் கோழியர் கோக்கிள்ளி களிறு என்ற அற்புதமான கற்பனையுடன் ஒரு புலவர் பாடியிருக்கிறார். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இறைமாட்சி என்ற அதிகாரத்துல காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். இந்த குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் காட்சிக்கு எளியன்கிற தொடருக்கு தரும் விளக்கம் சிந்தனைக்கு உரியது. முறை வேண்டினார்க்கும் குறை வேண்டினார்க்கும் காண்டற்கு எளியனாய் என்கிறார். யானப்பாகனாய் இருந்த பொன்னியின் செல்வர் கண்ணிமைக்கிற நேரத்துல குதிரை வீரனா மாறி சட்டுன்னு குதிரையை திருப்பி வந்தியத்தேவனை கீழே தள்ளினதையும் ஓலையை கைப்பற்றினதையும் பார்த்து வியந்து போனோம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தென் திசை மாதண்ட நாயகருக்குரிய தோற்றத்தோட எல்லாருடனும் சரிசமமா அமர்ந்து சரித்திர கூத்து பார்க்கிறார். விருந்து தொடங்கினதும் வீரர்களிடையே போய் அன்புடன் பந்தி விசாரணை செய்கிறார். பந்தி வரிசையா அமர்ந்திருக்கும் விருந்தினர்களின் தேவை அறிஞ்சு முறையாக விசாரிப்பது பந்தி விசாரணை. அதன் பிறகு விருந்தினர்களுடன் அமர்ந்து உண்பது பந்தி போஜனம். போர், கேளிக்கை, விருந்து எதுவானாலும் வரிசை முறையை ஒழுங்க கடைப்பிடிக்கும் பண்பை எந்த அளவுக்கு அருள்மொழிவர்மர் வளர்த்திருக்காருங்கிறத பார்க்குறோம். போர் இல்லாமல் சோம்பி இருக்கோம்னு முறையிட்ட வீரர்களுக்கும், மாதம் ஒரு தடவையாவது எங்களை பார்த்துட்டு போங்கன்னு வேண்டிக்கிட்ட வீரர்களுக்கும் பரிவோடு அவர் சொன்னபோது அவங்க பூரிப்படைஞ்சதையும் பார்த்தோம். படை வீட்டில் திருமலையுடனும் வல்லவரையனுடனும் அவர் உரையாடிக்கிட்டு இருந்த போது அனிருத்தர் சொல்லி அனுப்பியிருந்த செய்தி வேற கோணத்துல சிந்திக்க வைக்குது. திரிகோணமலை அனுராதபுரத்திற்கு வடகிழக்கு பகுதியில் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர். இப்ப பார்த்திவேந்திரன் வந்து இறங்கியிருக்கிற இத்தலத்தை முன்பு தேவேந்திரன் வழிபட்டதாக வரலாறு. வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் நடந்த போட்டியில மேருமலையிலிருந்து பெயர்ந்த சிகரங்களில ஒன்று இந்த திரிகோணமலைன்னு சொல்வதுண்டு. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்றது. ஒரு மணங்கு பழைய கால நிறுத்தல் அளவு. இந்த கால அளவியில் சொல்லணுமானா ஏறத்தாழ 13 கிலோகிராம். கச்சி ஒரு கால் மிதியா, இது முத்தொள்ளாயிரப் பாடல். இது முத்தொள்ளாயிரப் பாடல். உஞ்சை அவந்தி நாட்டு தலைநகரம் உஜ்ஜயினியை குறிக்கும். தன் வீரச் செயலை கூட பெருமையா வெளிப்படுத்திக்காதான் சோழனுடைய யானை. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.